ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிராஃப்டட் கம்ஃபர்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னுடைய பரபரப்பான ஒரு காலை வேலை. அதுக்கப்புறமா பிளான்ஸ் சம்மந்தமாக சில விஷயங்கள் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ போன புதன்கிழமை காலையில் 5:30 எடுத்துகிட்ருக்க வீடியோங்க. வெனஸ்டேனால எப்போவுமே எக் டே தாங்க. ஃபஸ்ட்டு வேலையாக முட்டை எடுத்து வச்சிட்ருக்கேங்க. அடுப்பு ஃப்ரீயாக இருக்கும் போது எடுத்து வேக வச்சிடலாம். எந்திரிச்சு வந்த உடனே ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கிறக்காக ஜன்னலெல்லாம் ஃபஸ்ட் திறந்து வச்சிடலாங்க. 5:45 ஓரளவுக்கு வெளிச்சம் வந்துருச்சு. இப்போ நம்மளோட மெயின் டாஸ்க்கை இன்னும் 1 ஹவரில் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டும் ரெடி பண்ணணும். 6:45 வாங்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறக்காக முதல்ல பாஸ்மதி ரைஸை எடுத்து வச்சிட்ருக்கேங்க. அரிசியை அளந்து எடுத்துட்டுங்க. நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் 2 வாட்டி கழுவிட்டு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தண்ணி எடுத்து ஊற வச்சாச்சுங்க. இன்னொரு சைடில் பால் கட் பண்ணி காய்ச்சறக்காக எடுத்து ஊற்றி வச்சிட்ருக்கேன். அதுக்குள்ளே டக்குன்னு ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய்கறியெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிடலாங்க. அதுக்கு ஒரு 10 பீன்ஸு, கொஞ்சோண்டு கேபேஜ், 2 குட்டி கேரட்டு, கூட ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. நம்ம பெப்பர் போட்டு தான் இது செய்வோங்க. ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்கட்டுங்கிறக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறங்க இந்த செட்டை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஸோ தட் குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு போடுறதுக்கு. இப்போ கட் பண்ணிகிட்ருக்கிற வெங்காயம் முட்டை தொக்குக்காக ஒரு பாத்திரத்துலங்க அரிசி ஊற வச்ச தண்ணி, அது கூடயே சுடுதண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். அதுக்காக தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இன்னொரு அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், வெங்காயம் அது வணங்குறதுக்குள்ளங்க ஒரு மிக்சியில் ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் பொடி 1 ஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி பொடி 2 ஸ்பூன் எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிடலாம். ஃப்ரை ஆகிட்டுருக்கிற ஆனியனுக்குள்ளேயே அரைச்சதையும் போட்டுடலாங்க. அதுக்குள்ளே எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் வார்ம் வாட்டரில் வெந்தயப்பொடி போட்டு ஆற்றிட்டுருக்கேங்க. எம்டி ஸ்டமக்கில் டெய்லி ஃபஸ்ட்டு இதை குடிச்சிட்டு தான் டீ குடிப்போங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லியும் தக்காளி குழம்பும். அதுக்கு தான் வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேங்க. பெரிய வெங்காயத்தை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. ஒரு அடுப்பில் டீக்கு தண்ணி ஊற்றி கொதிச்சிட்ருக்குங்க. இன்னொரு அடுப்பில் தக்காளி குழம்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க. கடுகு, உளுந்து, சீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிடலாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் அரைச்ச வெங்காயம் விழுந்து உள்ளே போட்டுடலாம். வெங்காயம் வணங்கறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். அதனால் பின்னால் அடுப்பில் வச்சிட்டோம்னா டீ இறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு 2 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்ருக்கேன். டீ குடிச்சு பழகினதுக்கப்புறங்க டீ இல்லாமல் சுத்தமாக இருக்க முடியாது. காலையில் எழுந்திரிச்சுனே ஃபஸ்ட்டு டீ குடித்தா தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். டீ போட்டுட்டதுனால கொஞ்சம் முட்டை குழம்பு எடுத்து கீழே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ அடுப்பில் வச்சாச்சு. அதுக்குள்ளே 4 முட்டையும் போட்டாச்சு. இன்னொரு சைடில் பாஸ்மதி ரைஸ் வந்துருச்சுங்க. அரிசி இறக்கிட்டு அதே அடுப்பில் இட்லி ஊற்றி வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தை வச்சாச்சு. சின்ன வெங்காயமும் அரைச்ச வெங்காயமும் போட்டு வணக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா வணங்கிடுச்சு. அதுக்குள்ளேயே அரைச்ச தக்காளி, இஞ்சி பூண்டு, சாம்பார் பொடி, மிளகா பொடி எல்லாம் போட்டு நல்லா கலக்கிட்டுருக்கோம். இந்த முட்டை கிரேவி நல்லா எங்கிட்ட மாட்டிக்கிச்சுங்க. அதுக்கு வாய் இருந்துச்சுன்னா அழுதே போடுங்க. இப்போ இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க. கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா அட்டை ஸ்ட்ரெச்சில் ஒட்டுக்கா போட்டாச்சு. ஏன்னா ஃப்ரைட் ரைஸுங்கிறதுனால தனித்தனியாக வணக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. தக்காளி குழம்புல உப்பு போட வேண்டிய வேலை இருந்துச்சு. அதை மட்டும் போட்டுட்டு அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸை வணக்கினதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வணங்கட்டும் அப்படிங்கிறக்காக. அதுக்குள்ளே இட்லி ஊற்றி வச்சிடலான்ட்டு வந்தாச்சுங்க இந்த பக்கம். இது முந்தின நாள் நைட் ஆட்டின மாவுங்க. ஆட்டும் போதே உப்பு போட்டு அதனால் காலையில் எழுந்திரிச்சு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தாங்க. அதனால தான் vlog எடுக்கலாம்னு டிசைட் பண்ணேன். ஆனால் எந்திரிச்சு வந்ததே லேட்டு. அதனால் அறக்க பறக்க செய்ய வேண்டியதாக பக்கத்தை மூடி வச்சுட்டு இந்த வணங்கின வெஜிடபிள்ஸ்க்குள்ளார சால்ட்டு, சுகர், பெப்பரு, அப்புறம் சோயா சாஸு எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுறணுங்க. இதுக்குள்ளார வடித்து வச்ச பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா கலக்கி விட்டுற வேண்டியது தான். நல்லா உதிரியாக டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க. பாஸ்மதி ரைஸில் இன்றைக்கி செஞ்சது. ஆல்மோஸ்ட் சமையல் முடிஞ்சிருச்சுங்க. இப்போது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ளோரில் வச்சு டிஃபன் பாக்ஸில் போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதுக்குள்ளே தக்காளி குழம்புல தேங்காய் மட்டும் ஊற்ற வேண்டி இருந்துச்சு. அதையும் அரைச்சி உள்ளே ஊற்றியாச்சுங்க.
ஏற்கனவே கிச்சன் ஸ்லாபெல்லாம் ஃபுல்லாக அறக்க பறக்க செஞ்சு ஃபுல்லாக ஆக்கியபைடாக இருக்கும். அதனால தான் கீழே வச்சிடுறது. செஞ்சதெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸில் போட்டுருவேன். இதில் வந்து ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் தயிர், அப்புறம் முட்டைத்தொக்கு. இதில் வந்து தக்காளி குழம்பு, அப்புறம் இட்லி எல்லாம் போட்டு பேக் பண்ணி வச்சுங்க ஒரு வழியாக. மோஸ்ட்லி வீட்டிலே சாப்பிட்ருவார் ஹஸ்பண்டு. இன்றைக்கி லேட் ஆனதுனால டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக ஃப்ரூட்ஸ் வேறு வைக்க மறந்துட்டேன். அதனால் கிடைச்ச பாக்ஸில் தூக்கி உள்ளே போட்டு வச்சாச்சு. அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஷூ சாக்ஸ் போடுறக்குள்ளே டக்குன்னு போய் வாசல் தெளித்து குளம் போட்டு வந்தாச்சுங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ்னால் வாசல் பெருசாக இருக்கும், கோலம் போட்டுறக்கு லேட் ஆகுங்க. இப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட் தானேங்க, சின்ன வாசலுங்கிறனால 5 நிமிஷத்துக்குள்ளாரையே போட்டு முடிச்சிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்போவுமே ஆட்டி வச்சுருந்த மாவை பெரிய பாத்திரத்துலேருந்து குட்டி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து உள்ளே வச்சாச்சுங்க. கடாயில் இருந்த ஃப்ரைட் ரைஸ் எடுத்து ஹாட் கேஸில் போட்டு வச்சாச்சு. சின்ன பொண்ணுக்கு ஸ்கூல் 10 o'clock மேலே தாங்க. பெரிய பொண்ணுக்கு காலேஜ் லீவுங்கிறதுனால அவ்வளோ தூங்கிட்டுருக்கா. இனி சின்னவா கிளம்புற டைமில் தான் கிச்சனுக்கு வருவேன். அதுக்குள்ளே எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சாச்சு. பால்கனி சாயங்காலம் தான் வேலைங்க. அதனால் அதையும் தூக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இன்றைக்கி கிச்சன் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. குழந்தைங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் தான் இட்லி ஊற்ற வேண்டியிருக்கும். இது வந்து தேர்ஸ்டேங்க. மணி பிளான்ட் எல்லாம் வாட்டர் சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 4 monthsே இருக்கும். அதனால் சேஞ்ச் பண்ணி வச்சிடலான்ட்டு அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கேன். பொண்ணு இருக்கிறதுனால கொஞ்சம் எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாட்டில்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்ட் பெயிண்ட் பண்ணது தாங்க. இதெல்லாமே வந்து ஹாலில் மேலே வச்சுருந்தேன். இது நம்ம மேலே இருக்கிறதுனால அடிக்கடி எடுத்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 4 months 5 months அந்த மாதிரி ஆயிரும். மோஸ்ட்லி பாட்டிலில் இருந்தால் கொசுவெல்லாம் வரதில்லைங்க. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் தண்ணி ஊற்றி தான் வச்சிட்ருக்கேன். வைட் மவுத் பாட்டில்ஸ் கண்டெய்னர்ஸ் இருந்தால் அதில் கண்டிப்பாக கொசு வந்துடுது. அது வந்து 2-3 days once மாற்றி தான் ஆகணும். இது வந்து ஒரு கிளைம்பர் வெரைட்டிங்க. பெரிய செடியாக பறிச்சுட்டு வந்ததுனால 2ஆக கட் பண்ணி ஒன்று தண்ணியிலையும் இன்னொரு half மண்லேயும் போட்டு நட்டு வச்சுருந்தாங்க. இந்த தண்ணியில் இருக்கிறது வெளியே எடுத்து பார்க்குறேன், பாருங்கள் வெளியவே வரலங்க சுத்தமாக. தண்டு கொஞ்சம் ப்ராடன் ஆகி இந்த பாட்டில் மவுத் அளவுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. அதனால் வெளியவே வரலை. அதனால் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தோம்னா செடி டேமேஜ் ஆயிரும்ட்டு நான் அப்படியே உள்ளே வச்சுட்டேன். இந்த செடியோட க்ரோத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த இன்னொரு ஹாஃப் வந்து மண்ணில் நட்ட வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது கொஞ்சம் குறுத்து வளர மாதிரி வளர்ந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு காஞ்சு போச்சு. அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆனால் இந்த தண்ணியில் போட்டது உண்மையாலுமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இந்த செடி மணி பிளான்ட் ஃபேமிலி மாதிரி தான் தெரியுதுங்க. ஆனால் என்ன செடி எனக்கு இது வரைக்கும் தெரில. இது நான் பெயிண்ட் பண்ண ஒரு மதுபானி பாட்டில் ஆர்ட்டு. இதுக்கு மேலே மட்டும் நான் வந்து இந்த வார்னிஷ் கோட்டிங் அடிக்கவே இல்லை. அதனால் இதை கழுவவே மாட்டேன். எப்போவுமே தண்ணி அப்படியே அழுகாமல் மாற்றிட்டு வச்சுருவேன் உள்ளே இருக்கிற தண்ணியை மட்டும். இந்த பாட்டில் இருக்கிறது சின்கோனியம்ங்க. இதுவும் வெளியவே வரவே இல்லை. அதனால் இது எல்லாம் அப்படியே விட்டாச்சு. இந்த வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸு உங்களுக்கு கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியில் சூப்பராக வளருது சின்கோனியம். மணி பிளான்ட்டை விடவே ஃபாஸ்ட் க்ரோத் இது. இந்த பாட்டில்ஸ் இருந்து காலி பண்ண தண்ணியெல்லாம் ஒரு குட்டி பக்கெட்டில் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதை எடுத்துகிட்டு போய் பால்கனியில் இருக்கிற செடிக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டுங்க. இந்த பாட்டில்ஸ் எல்லாமே நம்ம நார்மல் ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணதாங்க. இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே ஏஷியன் பெயிண்ட்ஸோட வார்னிஷ் எடுத்து ஒரு கோட்டிங் அடிச்சிடும். அதனால் இந்த பெயிண்டிங்ஸோட லைஃப்பும் நல்லா இருக்குதுங்க. இந்த லீவ்ஸை ஃபஸ்ட்டு பாட்டிலில் வைக்கிறப்போ நல்லா 2 விங்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக 2 சைடு இருந்துச்சுங்க. இப்போ வளர வளர அப்படியே லீவ்ஸ் எல்லாம் 2 சைடில் பொசிஷன் அப்படியே மாறி ஒட்டி வர ஆரம்பிச்சிருச்சு.
பாட்டிலில் ஒரு செடி வச்சு எடுக்கவே முடியல இல்லைங்களா வெளியில். அதோட இன்னொரு ஹாஃப் வந்து மண்ணில் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதாங்க இது. பாருங்கள், குருத்து வளர்ந்து அப்படியே அழுகிருச்சு இந்த குருத்து. இந்த லீவ்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குது. நல்ல லெதரியாக திக்காக இருக்குங்க லீவ்ஸு. வளர்ந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். செராமிக் பாட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்குங்க. இதில் வந்து கொஞ்சம் பேக்கிங் பவுடர், வினிகர், அப்புறம் லிக்விட் டிடர்ஜென்ட் 3 கலந்துங்க ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்ருக்கேன். நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு வாட்டி ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு வெட் கிளாத் எடுத்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா ஈரத்துணியில் துடைக்கும் போதே நல்லா ஒரு ஷைன் கிடச்சிச்சுங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா ஒரு நல்ல ட்ரை காட்டன் கிளாத் எடுத்து அதில் ஒரு வாட்டி ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி எடுத்துடணுங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்ஸ்லாம் நல்லா ஷைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு அந்த டல் லுக்குக்கும் இப்போத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். செடியெல்லாம் டைரெக்டாக செராமிக் பாட்டில் வைக்கிறதுக்கு பதிலாங்க ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுட்டோம்னா எனக்கு அப்பப்போ எடுத்து சன்லைட்டில் வச்சு உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா சன்லைட் வருது, நல்லா வென்டிலேட்டடாக இருக்குது அந்த ஏரியா அப்படின்னா டைரெக்டாக செராமிக் பாட்டிலே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பட் எனக்கு வந்து பிளாஸ்டிக் பாட் அடிக்கடி எடுக்கிறதுனால இந்த மாதிரி வச்சுட்டா கம்ஃபர்டபுளாக இருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு. இது வந்து நம்ம பிளான் பண்ண ஒரு ஆந்தூரியம் பிளான்ட் தாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு மினி வ்ளாகில் பார்த்துருப்போம். இதில் வந்து ஜிசி பிளான்ட் வச்சிட்ருக்கேன். பக்கத்தில் இருக்கிற அந்த கொடி மாதிரி இருக்கிறது மணி பிளான்ட்டோட ஒரு வெரைட்டி தான் அது. அது ரொம்ப அழகாக இருக்கும், ஈஸியாக வளரக்கூடியது. அதுவும் இந்த ஆந்தூரியமில் ஒரு மொக்கு விட்டுருக்குங்க. வாங்க இப்போ நம்ம கார்டன் ஏரியாவுக்கு போகலாம். நம்ம அந்த கார்டன் ஏரியாவில் பெருசாக சன்லைட் எதுவும் வராதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. மண் இருக்கிறதுனால ஓப்பன் ஏரியாவும் இருக்கிறதுனால ஏதாவது சீட் போட்டோம்னா குட்டியாக வளரும், அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிரும். இப்போ ரீசெண்டாக மைக்ரோ கிரீன்ஸ் பற்றி நிறைய கேள்விப்பட்டுருக்காங்க. அதனால் அது வளர்த்துறதுக்கு நம்ம ஏரியா ஒரு சூட்டபிளான பிளேஸாக இருக்கும் அப்படின்ட்டு தோணுச்சு. கரெக்டாக இந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு வந்தோடனே அதை பற்றி ஒரு ஆர்டிக்கலும் வந்துச்சு. சரி, அது உங்கள் கூட தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மைக்ரோ கிரீன்ஸுங்கிறது வந்து ஸ்ப்ரவுட்டுக்கும் சின்ன செடிக்கும் நடுவில் இருக்கிற ஸ்டேஜுங்க. இதில் வந்து விட்டமின் சி, இ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நிறையா இருக்குங்க. இது வந்து 1 to 1.5 inches இருக்கும்போதே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். யூஸ்வலாக இது வந்து வளர்கிறதுக்கான நேரம் வந்து 4 to 7 நாள் அவ்வளோதாங்க. இதை வந்து சாலட்ஸில், சாண்ட்விச்சஸில், தாலில், சப்பாத்தியில் எல்லாத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். வந்து நம்ம நார்மலாக கிடைக்கக்கூடிய சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், ரேடிஷ், பீட்ரூட், சியா சீட்ஸ், ஜீரா, சோம்பு, நம்ம நார்மல் வெந்தயம், கடுகு எல்லாத்தையும் போட்டு வளர்த்தலாங்க. இதுக்கு வந்து கொஞ்சமாக ஈரப்பதம் இருந்தால் போதுங்க, மாய்ஸ்சர் இருந்தால் போதும். மண் வேணும்னு கூட அவசியம் இல்லை. பேப்பர் நாப்கின் ஒரு கர்ச்சீஃப் எதில் வேணால் ஈஸியாக வளர்த்தலாம். இது வந்து நம்ம பால்கனியில், டைனிங் டேபிள் மேலே, சின்ன ஷெல்ஃபில் நல்லா வெளிச்சம் வரக்கூடிய ஏரியாவாக இருந்தால் போதுங்க. எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் இங்கே போட்டிருக்கிறவங்க பச்சைப்பயிரும் வெந்தயமும் பார்க்கலாம் எப்படி வளருதுன்ட்டு நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறாங்க இதை பற்றி. கடைசியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்து இந்த வீடியோ முடிச்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டி அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் 1/2 கப் நெய், 1 கப் கடல மாவுங்க நல்லா வறுத்தெடுத்துட்டு கேஷ்யூ பாதாம் பவுடர் பண்ணது 1/4 கப்புங்க, அதையும் பிடிச்சி உள்ளே போட்டுடலாம். இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறங்க 3/4 கப் பிடிச்ச வெல்லம் அதையும் இந்த கடாயிலேயே உள்ளே போட்டுடலாம். இருக்கும்போது ஏலக்காய் தூவி இறக்கிடலாங்க. இப்படியே ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சும் சாப்பிட்லாங்க. இதில் வந்து கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் வறுத்து இதுக்கு மேலே ஆட் ஆன் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டுங்க, முந்திரி 2 டேபிள் ஸ்பூன், பாதாம் 2 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வால்நட் 3 டேபிள் ஸ்பூன், பம்கின் சீட்ஸு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸு 1 டேபிள் ஸ்பூனுங்க, அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீடு 1 டேபிள் ஸ்பூன், அப்புறமா மெலன் சீட்ஸு 1.5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் எள்ளு 2 டேபிள் ஸ்பூன். வெள்ளை எள்ளு போட்டாலும் பரவாயில்ல, கருப்பு எள்ளு போட்டாலும் பரவாயில்ல. இது எல்லாமே கடாயில் போட்டுங்க நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் பொடிச்சிடலாங்க. ரொம்ப பவுடரியாக வேணும்ட்டு இல்லைங்க, கோர்ஸாக அரைச்சிக்கலாம். அதே ஜார்லேயே ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, கடல மாவு போட்டு நெய்யில் வறுத்து வச்சது, அந்த கலவையும் உள்ளே போட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஏன்னா கையில் நம்ம மிக்ஸ் பண்ணுறத விட மிக்சியில் மிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா கலந்துருக்கும், அதனால. அப்புறம் இறக்கி கொட்டினதுக்கப்புறமா நல்லா உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இத்தனை நேரம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நம்ம எப்பவும் போடுறத விட கொஞ்சம் லாங்காகவே போயிடுச்சுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.